வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஃபன் சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்கம்மா. அதுக்கு நான் 3/4 பாகம் துவரம் பருப்பும் 1/4 பாகம் பச்சை பருப்பும் எடுத்துருக்கேன். டோட்டலாக 100 கிராம் பருப்புமா இது. 100 கிராம் பருப்பு எடுத்து ஒரு குக்கரில் போட்டு தண்ணி போட்டு நல்லா அதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணுமா. அதை குக்கரில் சேர்த்துட்டு தண்ணி போட்டு அதை நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதை நம்ம அடுப்பு பற்ற வச்சு அடுப்பு மேலே வைக்கணும். ஒரு 1/2 hour கழித்து தான் பருப்பு ஒரு 1/2 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும். அப்போ தான் நமக்கு சாஃப்டாக இருக்கும். பருப்பு அடுப்பில் வச்சிட்டோமா, பருப்பும் தண்ணி ஊற்றி கொதி வந்துடுச்சு. இப்போ நான் ஒரு கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன், ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துருக்குறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் போட்டுடுறேம்மா. அடுத்து பூண்டு ஒரு 10 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், பூண்டை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன், பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேம்மா, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி, 100 கிராம் பருப்புக்கு ஒரு தக்காளி மீடியம் சைஸில் இருக்கட்டும், எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும் தக்காளி, அதையும் அதில் போட்டுட்டு கத்திரிக்காய் ஒரே ஒரு கத்திரிக்காய் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேம்மா. வேறு காய்கறி போடுறதுனாலும் போடலாம். பூசணிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் போடணுன்னாலும் போடலாம். அதெல்லாம் சாம்பாரினுடைய அளவு அதிகமாகிடும். அதனால் நான் ஒரு கத்திரிக்காயோடு நிறுத்திக்கிட்டோம்மா. இப்போ விளக்கெண்ணெய் கொஞ்சம் போட்டு நல்லா கலந்து கொடுக்கணும்மா. நல்லா அந்த தண்ணி தலை கொதிக்கணும். தண்ணி அமைக்கி பார்த்தா காய்க்கு மேலே வரணும். அந்த அளவுக்கு போட்டுட்டு குக்கரை மூடிடணுமா. நல்லா கேஸ் வந்ததுக்கப்புறம், அதாவது வெயிட் போடுறதுக்கு முன்னாடி அந்த வெயிட் போடுற இடத்துல நல்லா கேஸ் வரணும். கேஸ் வந்ததுக்கப்புறம் வெயிட் போடணுமா. வெயிட்டு போட்டு ஒரு 5 to 6 விசில் விடலாமா. இங்கே நான் ஒரு 7-8 விசில் கூட விட்டேன். ஏன்னா இங்கே பருப்பு கொஞ்சம் சட்டுன்னு வேகாது. நம்ம ஊரில் சீக்கிரமாக வேக மாதிரினா ஒரு 5 விசிலாவது விடுங்க. 5 விசில் விட்டு பருப்பை இறக்கிட்டு கேஸ் போனதுக்கப்புறம் இந்த தண்ணியை அது பாத்திரத்தில் வடிகட்டிட்டு இந்த வெந்திருக்கு இல்லைங்களா பருப்பு, அதை நல்லா ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கணுமா. திப்பியாக இல்லாத, அப்போ தான் நமக்கு சேர்ந்த மாதிரி சாம்பார் கிடைக்கும். இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கடைஞ்சிக்கணும். கடைஞ்சிக்கிட்டு மறுபடியும் நம்ம வடிகட்டின தண்ணியை அதோடு சேர்த்துட்டு இப்போ தேவையான காரம் போடணுமா. நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கலந்து வச்சிட்டிங்கன்னா சாம்பார் ரொம்ப அருமையாக நல்லா வருமா. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் பத்தாதுன்னு தோணுச்சின்னா இன்னொரு 1/2 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாத்தூள். தேவையான உப்பையும் போட்டுக்கணும். போட்டுட்டு இதை நல்லா கலந்து கொடுத்து வச்சுக்கணுமா. நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு மறுபடியும் வேறு பாத்திரத்தில் தாளித்து கொட்டணும். அதே பாத்திரத்தில் சரி வராது குக்கரில் நம்ம, அதனால் அடுப்பை பற்ற வச்சு வேறு பாத்திரம் வச்சு ஒரு 2 கரண்டி எண்ணெய் போட்டுக்கிட்டோம்மா. எண்ணெய் காஞ்ச உடனே தாளிப்புக்கு நான் எடுத்து வச்சுருக்கிறது கடுகு, உளுந்து, ஜீரகம், வெந்தயம் சும்மா 2 போட்டுங்க. ஒரு தாளிப்புன்னா அந்த 4 பொருள் கண்டிப்பாக போடணும். அப்போ தான் வாசனையாக இருக்கும். 4 காஞ்ச மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கலாமா. நல்லா வதங்கிடுது. இப்போ கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் கறிவேப்பிலையும் போட்டு அந்த எண்ணெயோட நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம இங்கே கடைஞ்சி வச்சுருக்கோம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. ஏற்கனவே பெருங்காயம் போட்டிருக்கோம், இருந்தாலும் தாளிப்பில் பெருங்காயம் போட்டால் வாசனையாக நல்லாயிருக்கும். பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துட்டு இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க அந்த சாம்பாரை தூக்கி அதில் சேர்த்துக்கணுமா. இதில் சாம்பாரை ஊற்றிட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு அந்த குக்கரெல்லாம் சுத்தமாக கழுவி மறுபடியும் வேணுன்ற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் சாம்பார் பொடி போடணும்னு பிரியம் இருந்தால் கூட 2 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கலாமா. நாங்கள் போட மாட்டோம், இதுவே நல்லா இருக்கும். அதனால் நான் அப்படியே விட்டுருவேன். சாம்பார் பொடி போடணுன்னா கூட ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி இப்போவே போட்டுக்குங்க. போட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி வச்சுருங்கம்மா. நல்லா கொதிக்கட்டும். சிலரெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த டிஃபன் சாம்பாருக்கே புளி ஊற்றுறாங்க, வெல்லம் போடுறாங்க. இது 2மே நான் போட மாட்டேன். ஆனால் உங்களுக்கு போட பிரியமாக இருந்தால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு புளித்தண்ணி சேர்த்துக்குங்க, ஒரு சின்ன கட்டி வெல்லம் சேர்த்துக்குங்க. அவ்வளோதாம்மா. நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு கொதித்து வரணும். இந்த அளவுக்கு திக்காகவும் இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணுமா. 5-10 நிமிஷம் கூட கொதிக்கலாம். ஒரே 1 ஸ்பூன் நான் இட்லி மாவு எடுத்திருக்கேன். அந்த இட்லி மாவை கொஞ்சம் தண்ணி போட்டு கரைச்சிட்டு இதோட சேர்த்துங்க. இந்த இட்லி மாவு இதோட சேர்த்தமாம்மா அந்த சாம்பாரே நல்லா பார்க்கவே ஒரு அழகாகிடும், கொஞ்சம் திக்காகிடும். வேறு எதுவும் திக்காகிறதுக்கு வேறு எதுவும் போட வேணாம். இந்த இட்லி மாவு போட்டிங்கனாலே போதும். நான் அதுதான் செய்வேன். ரொம்ப நல்லா இருக்குமா. இந்த சாம்பார் ரொம்ப மணமாக ரொம்ப சுவையாக இருக்கும். நான் எப்பயுமே இப்படி தான் செய்வேன். இது ரொம்ப நல்லாவே இருக்கும். தேவைப்படுறவங்க சாம்பார் பொடி சேர்த்துக்குங்க, புளித்தண்ணி போட்டுக்குங்க, அப்புறம் இன்னொன்று வெல்லம். இது தேவைப்படுறவங்க பிரியப்படுறவங்க போட்டுங்கம்மா. ஆனால் நான் இதிலெல்லாம் போடலை. எல்லாமே டேஸ்ட் ஆனால் இது இதனுடைய சுவை வேறு தான். இது ரொம்ப அருமையாக இருக்குமா, ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். சாம்பார் நல்லா கொதிச்சிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். ரொம்ப ஈஸியாக செய்திடலாம். கொத்தமல்லி தூவி சாம்பாரை இறக்கிற விட்டியதாம்மா. இன்றைக்கி நான் மினி இட்லி செய்திருக்கேம்மா, அதில் சர்வ் பண்ணியிருக்கேன். அனைவருக்கும்